பிரியமான சகோதரனே சகோதரியே, நன்றி சொல்லி துதி. எந்த காரியத்தினாலும் சரி, எந்த சூழ்நிலையினாலும் சரி, நன்றி சொல்லி அவரை துதித்து கொண்டே இருங்கள் என்று சொல்லி இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன மோசமான சூழ்நிலைகள் நடந்தாலும் நீங்கள் நன்றி சொல்ல பழகிக் கொள்ளுங்கள். நிறைய காரியத்தை நன்மையா நடக்க வேண்டிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில மோசமான சூழ்நிலைகளுக்கு நேராய் நம்மை திசை திருப்பலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, எப்படி சூழ்நிலை மாறினாலும், எப்படி உன்னுடைய காரியங்கள் மாறினாலும் நீங்க துதிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வேலையில பிரச்சனை வருதா, துதிச்சுக்கிட்டே இருங்க. குடும்பத்துக்குள்ள பயங்கர குழப்பம் வந்து பிரிவினை வருதா, ஜோம் பண்ணி துதித்து கொண்டே இருங்கள். நிறைய பேர் சில காரியம் நடக்கும்போது அப்படியே மைண்ட்ல அப்படியே ப்ரெஷர் ஏத்திட்டு டிப்ரெஸ்ல உட்காந்துருவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, என் நிலைமை முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால் எது நடந்தாலும் சரி ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். பலவீனம் வருது, ஸ்தோத்திரம். ஆண்டவரே நிறைய பாடுகள் வருது, ஸ்தோத்திரம். நிறைய துன்பங்கள் வருது, ஸ்தோத்திரம். நான் எதை குறித்து கவலைப்பட மாட்டேன், நீங்க என் கூட இருக்கீங்க, ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் மறந்து நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் செய்ய நீங்கள் பழகி கொண்டால் ஒரு ஜெயத்தை இன்னைக்கு நீங்க பாப்பீங்கன்னு சொல்லி ஆவியானவர்களோடு தீர்க்க தரிசனமா பேசிக் கொண்டிருக்கிறார்.